இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன நிர்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹிந்தி இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல பாதி படம் வரைக்குமே நம்ம ஹீரோயின் யார கொலை பண்ணாங்க அப்படின்னு நமக்கு சொல்லாம எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த நபரை கொலை பண்ணாங்களா இல்லையா, நம்ம ஹீரோயின் யாரதான் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படமா இருக்க போது. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நல்ல படங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர எனக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த லைக் மட்டும்தான். லைக் பண்ணிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு யாரையோ கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணு மேல பழிய போட பாக்குறாங்க. அந்த பொண்ணு நிரபராதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு எங்க நியூஸ் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது, அவ யாரையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு நியூஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த டைம்ல தான் யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. அந்த விஷயம்லாம் அந்த நியூஸ் மீடியா கம்பெனி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க, ஆதரவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல இந்த கேஸை விசாரிக்க ஸ்பெஷல் கிரைம் டிபார்ட்மெண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஹெட்ட காமிக்கிறாங்க. போலீஸ்காரன் நேரா பேசாம உள்ளுக்குள்ள போகும்போது, சார் அந்த பொண்ணு கொலையே பண்ணாம நீங்க தான் அந்த பொண்ணு மேல பழிய போட பாக்குறீங்களான்னு கேட்கும் போது போலீஸ்காரனுக்கு செம காண்டாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களே எல்லா தீர்ப்பையும் கொடுக்கறதா இருந்தா எதுக்காக போலீஸ் கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த நீதித்துறையெல்லாம் இருக்காங்க, நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருந்தா இது எல்லாத்தையுமே இழுத்து பூட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டமா காண்டா பேசிட்டாரு. இப்பதான் விசாரிக்க போயிட்டு இருக்கேன், விசாரிச்சு முடிச்சாதான் என்ன விஷயம் ஆச்சு, உங்க கொலை பண்ணாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் குழந்தையும் வராங்க. குழந்தைக்கு ஒரு வயசு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வெளியே வரும்போது இந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டு உங்க மனைவி தான் கொலை பண்ணாங்களா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய மனைவி யாரையும் கொலை பண்ணல, கொலை பண்ற அளவுக்கு அவ தைரியசாலியும் கிடையாது, போலீஸ் வந்துட்டு என் மனைவி மேல பழிய போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவரு நேரா போயிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் கேமராவை ஆன் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஆன் பண்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன், நான் பெருசா இந்த காக்கி சட்டையெல்லாம் போட மாட்டேன், எனக்குள்ள போலீஸுடைய பிளட் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் வந்துட்டு நீதிமன்றத்தால தப்பிக்கப்பட்ட கிரிமினல்ஸை கூட ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கேன், இது வரைக்கும் 56 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கேன், எல்லாருமே புத்திசாலியான கிரிமினல்ஸ், எல்லாரையுமே நான் கொலை பண்ணிருக்கேன், முக்கியமா எல்லாருமே தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் படிச்ச பொண்ணு, நீயும் கொலை பண்ணிருக்க, அதை ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நான் யாரையும் கொலை பண்ணல, நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே கேமரா ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொலை பண்ணல அப்படின்னா எப்படி உங்க கையில காயம் பட்டிருக்கு, நீங்களும் அந்த நபரும் சண்டை போட்டுக்கீங்க, சண்டை போடும் போது உங்க கையில காயம் பட்டிருக்கு கரெக்டானு கேட்கும் போது, கிடையாது நான் சமயக்கட்டுல காய்கறி கட் பண்ணிட்டே இருக்கும் போது கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது, எப்படிமா நீ காய்கறிய மணிக்கட்டுல வச்சுதான் கட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நீ அந்த ஆளை கொலை பண்ணல அப்படின்னா அந்த ஆளு டிசம்பர் 13ஆம் தேதி நைட் 8ல இருந்து 10 மணிக்குள்ள இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றான்னு பார்த்தா ஃபாரன்சிக் டாக்டர் சொல்லிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த டைம்ல நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்க, உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட், நீ வந்துட்டு போனதுக்கான எல்லா அடையாளங்களும் இருக்கு, அப்படி இருக்கும் போது நீ எப்படி கொலை பண்ணாம இருக்க முடியும், நீ தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லும் போது, நான் கொலைகாரி கிடையாது, தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு ஒரு 3 வயசுல குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய நான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது, நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய பத்தி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் தங்கியிருக்கிற அபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குடும்பத்தோட ஒரு பிளாட்ல தான் 5 வருஷமா குடியிருக்காங்களாம். அந்த அபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அப்படி ஒரு நல்ல மனுஷிய பார்க்கவே முடியாது, அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டு இருப்பாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது லிஃப்ட் மேனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவருமே இதே விஷயம் தான் சொல்றாரு. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் பெருசா பேசி பழகுனதெல்லாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க, கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் இங்க பாருமா, நீ கொலை பண்ணல அப்படின்னா நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள போன, நீ வீட்டுக்குள்ள போனதுக்கான ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எப்படி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரோ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, மாட்டி விட பாக்குறாங்க, நான் கொலைகாரி கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா யார் உன்னை மாட்டி விட பாக்குறா, ஃப்ரேம் பண்ண பாக்குறா, உனக்கு யாராவது எதிரி இருக்காங்களா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல இவரு கேமரா ஆஃப் பண்ணிட்டு எதுக்காக இப்போ எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரு பண்ணா அப்படின்லாம் தெரியல, ஆனா யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது யாரு உன் புருஷனா, உன்னுடைய புருஷன் வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டு உன்னை மாட்டி விட பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சத்தியமா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, நானும் என் புருஷனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னும் போது நமக்கு அப்படியே அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரே பாட்டுல காமிச்சு முடிக்கிறாங்க. இவரு செமையா காண்டாடுறாரு, எனக்கு இப்போ தேவை ஃபேமிலி டிராமா கிடையாது, மர்டர் மிஸ்ட்ரி, எதுக்காக கொலை பண்ண அந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னும் போது ஐயோ சார் நான் யாரையும் கொலையே பண்ணல அப்படின்றாங்க. இந்த பக்கம் இன்னொரு போலீஸ் அந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேடி எப்படி, இந்த லேடி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் போது அவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் நிறையவே இந்த மர்டர் மிஸ்ட்ரி நாவல்லாம் படிப்பேன், கடைசியா பார்க்கும்போது போலீஸ் யார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க கொலைகாரங்களாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நான் ஒன்னும் உன்னை விசாரிக்க சொல்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஓனர் அம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லவங்க, யார்ட்டையுமே எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டாங்க, இவ்வளவு ஏன் புருஷங்கிட்ட கூட ரொம்ப சத்தமா கூட பேச மாட்டாங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லம்மா, நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க குழந்தையும் பார்த்துப்பேன், அவங்களுக்கு எப்பயுமே குழந்தைய பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்னும் போது இப்போ அந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் எதுக்காக குழந்தைய பத்தி கவலைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா அம்மாக்கும் தன்னுடைய குழந்தைய பத்தின கவலை இருக்கதான் செய்யும், நானும் அதே மாதிரி தான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டு முழு நேரம் ஒரு நல்ல அம்மாவா என் குழந்தைய பாத்துக்கலாம்னு நினைச்சேன், ஆனா மும்பை சிட்டியில ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய வீடை நானும் என் புருஷனும் சேர்ந்து இஎம்ஐ போட்டு வாங்கிட்டோம், அந்த இஎம்ஐ கட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த டைம்ல வேலைக்கு போகாம விட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், கட்ட முடியாது அப்படின்னா நான் வேற வழியே இல்லாம வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். முக்கியமா நான் வந்துட்டு இந்த நியூஸ் மீடியா கம்பெனில வேலைக்கு இருக்கிற காரணத்தினால நான் காலையில சீக்கிரமா போயிடுவேன், நைட் வர லேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரி ஓகே பிஜி ஐடியா யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்க நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய வீடு சும்மா தானே இருக்கு, யாராவது வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா மாசம் மாசம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, என் ஃப்ரெண்டுக்காரி அந்த மாதிரி தான் பண்ணி மாசம் மாசம் 15-20,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்ன சொல்ற, நம்ம குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா, அதாவது நீயும் வேலைக்கு போயிடுவேன் நானும் வேலைக்கு போயிடுவேன், லட்சுமி மட்டும்தான் குழந்தைய பார்த்துப்பாங்க, யாராவது வந்து நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த போஸ்ட பார்த்துட்டு ஆதான ஒரு பொண்ணு கால் பண்றா, இந்த பொண்ணு நிறைய ஆட் பிலிம்லாம் பண்ணிட்டு இருக்காளாம், இந்த பொண்ணு வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஊரை சேர்ந்த பொண்ணு மும்பை வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கா, இங்க ஏதாவது வாடகைக்கு வீடு இல்லனா பிஜி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் இந்த போஸ்ட பார்த்துட்டு கால் பண்றா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவிட்ட சொல்லும் போது சரி ஓகே அந்த பொண்ணை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா, நல்லாவே பழக ஆரம்பிக்கிறா, குழந்தை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபேமிலி கூட நல்லாவே மிங்கிள் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு ஏதோ ஆடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறா, இந்த பொண்ணு லிப்டுக்குள்ள போனோன்னே லிப்ட் மேனு வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய வீட்டு பக்கத்துல ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜேந்திரன் இருப்பான், அவரும் லிப்டுக்குள்ள வராரு. வந்தவன் இந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வாயை பொழுந்து என்னமோ மோப்பம்லாம் பிடிச்சிட்டு இருக்கான், மக்களே இவன் ஒரு மாதிரி டர்ட்டான ஆள் போல. இதே டைம்ல அடுத்த இதுக்கு போகும்போது அந்த செக்ரட்டரி வந்து லிப்டுக்குள்ள ஏறாரு, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காளே, அதுவும் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே லிப்ட் கீழே போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அங்கிருந்து போறா, இந்த பொண்ணையே எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. யாரையா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த வீட்டுல பிஜியா வந்திருக்காளாம், உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, இன்னைக்குதான் வந்தாங்க அப்படின்னும் போது சரி ஓகே அது என்ன விஷயம்னு பார்ப்போம், நான் அந்த ஆள் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப இந்த ராணா இருக்காரு பாத்தீங்களா, இவரு வாயை பொழுந்துக்கிட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கும்போது யோ மெயின்டெனன்ஸ் காசு நீ இன்னும் கொடுக்கவே இல்லை, அந்த பொண்ணை மட்டும் வாயை பொழுந்துட்டு பாக்குற, காசு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட என்னையா நட் ரோட்ல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க, மறந்து போயிட்டேன் இன்னைக்கே கொடுக்குறேன் இரு போயிட்டு காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட என் பர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்றாங்க. என்னது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா மக்களே பயங்கரமா, இந்த டிராக்குள்ள வச்ச பர்ஸ் எங்க கை விட்டு இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு கை விட்டு எடுக்கலான்னு பார்க்கும்போது டிராவை க்ளோஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய கையை காயப்படுத்துறான். இந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா, போட்டு அடிச்சு விட்டு சரி ஓகே ஒருவேளை வீட்டுல இல்ல அப்படின்னா என்னுடைய கார்ல இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கீழே போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த லேடி செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட ஹீரோயின் கேக்குறாங்க, யார் இருந்தாலும் டெய்லி போட்டு பொண்டாட்டிய செமையா அடிப்பான் போல அப்படின்னும் போது ஆமா ஒரு மோசமான ஆள் போல அப்படின்னு சொல்ல உன்னை ஏதாவது பண்ணானா நமக்கு ஏதாவது தொல்லையா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
கேட்கும்போது தொல்லையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது எப்பயாச்சும் நான் அந்த பக்கம் போனா லிப்ட்ல போனா குருன்னு பாக்குறான், அது மட்டும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதையா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறாரு. யோ நான் சொல்றத கொஞ்சம் கேளியா, உலகம் முழுக்க இந்த விஷயம் நடக்கதான் செய்யும். ரோட்ல போனா 1000 பேர் பார்க்க தான் செய்வாங்க, அதுல சில பேர் கண்ணாலேயே கற்பழிப்பாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அடிப்ப மத்தவங்களை என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மத்தவங்க யாருன்னா தெரியாது, இவனை நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்தியோடு அங்கிருந்து கிளம்புறாரு. தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்ல குழந்தை அழுகுது, இவர் அமைதியா நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இங்க பாரு, எனக்கு டிராமா கதெல்லாம் தேவையே கிடையாது, ஒழுங்கு மரியாதையே என்ன விஷயமாச்சு, உண்மையை சொல்லு, எப்படி கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண, உன்னுடைய புருஷனுக்கும் ஆதாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இதே டைம்ல கமிஷனர் கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன விஷயம் தான் ஆச்சு, அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு கேட்கும்போது இன்னும் ஒத்துக்கல, ஒரு மாதிரி அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கா, பெருசா உண்மையவே பேச மாட்டா, அந்த மாதிரி தான் தெரியுது, கூடிய சீக்கிரமே ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னும் போது இங்க பாரியா அந்த பொண்ணு கையில காயம் பட்டிருக்கு, அந்த பொண்ணு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருக்கா, கிரைம் நடக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு ஆஜர்படுத்த முடியாது, நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கும், முக்கியமா கொலை பண்ணதுக்கான அந்த ஆயுதம் எங்க, அதை கண்டுபிடிச்சியான்னு கேட்கும் போது தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சீக்கிரமா கண்டுபிடி, உனக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஒரு வெறியோட உள்ளுக்குள்ள போறாரு. இதே டைம்ல ஹீரோயின் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு மாதிரி மயக்கம் ஆயிட்டாங்க, ஜுரம் அடிக்குது அப்படின்ற விஷயத்த அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா. இப்ப அப்படியே இந்த போலீஸ்காரன் உள்ளுக்குள்ள வர, சார் அந்த பொண்ணு ஒரு நாள் முழுக்க சாப்பிடவே இல்ல, ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா அந்த பொண்ணு இந்த கொலையை பண்ணல போல, அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாவமா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன், ஏன் இதுக்குன்னு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ தூங்குற மாதிரி நடிச்ச வரைக்கும் போதும், கண்ண மொழி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, ஆதா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு கூட நாங்க நல்லாவே பழக ஆரம்பிச்சோம், நானு அந்த பொண்ணு என் புருஷன் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஆனா இந்த விஷயம் எங்க வீட்டு வேலைக்காரி லக்ஷ்மிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எதுக்காக இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா, இவ வந்ததுக்கு அப்புறமா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா, அந்த ஒரு விஷயம் தான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே லக்ஷ்மியை கூப்பிட்டு இன்னொரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா அந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, எல்லாரையும் பார்த்து உசார் பண்ண ட்ரை பண்ணுவா, அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு பையன் இருப்பான், அடிக்கடிக்க வந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போவான், அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படின்னா உன் புருஷன் வந்துட்டு ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ண மாட்டான், எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டோ ஆதாரம் காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது நடிச்சதுலாம் போதும், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுக்கும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ராணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்க ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கும் உங்க புருஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்தபடிலாம் பேசினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னே தெரியாது, என் புருஷனை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லும் போது ஆதாரம் காமிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல காமி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன், நீங்க என்ன சந்தோஷப்படுத்துங்க, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது ஆதாரத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த விஷயம் தான் ஆச்சு, ராணா தான் முதல்ல என் புருஷனுக்கும் ஆதாக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்ன அப்படின்னும் போது அப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, ஆதாரம் காமிச்சானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தானே ராணாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் நமக்கு புரியும், இவங்க தான் ராணாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் விசாரிக்கிறாங்க, ராணா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ராணாவை கொலை பண்ணவே இல்லை, அவன் என்கிட்ட எவிடன்ஸே காமிக்கல அப்படின்னும் போது எதுக்காக உங்ககிட்ட எவிடன்ஸ் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்கிட்ட ஒரு எம்எம்எஸ் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், அதை நான் காமிச்சா நீ என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் முடியாது அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் ஆச்சு, நான் அவனை கொலை பண்ணவே இல்லை, நான் அவனை மீட் பண்ண போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதே டைம்ல புருஷங்காரன் உள்ளுக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான், என் பொண்டாட்டி நேத்து நைட்ல இருந்து சாப்பிடவே இல்லை, எதுக்காக அவளை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா அமைதியாரு, அவ ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டா, அவ தான் கொலை பண்ணிருக்குன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னும் போது அவ ஒன்னும் கொலைகாரி கிடையாது அப்படின்னு சொல்ல, அவ கொலைகாரி கிடையாது அப்படின்னா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான் ராணாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, இங்க வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இவனை கூட்டிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சா, இங்க பாரு சும்மா தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்காத,
பண்ணாத, நான் தான் கொலை பண்ணேன், நீ என்ன காப்பாத்த பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, கௌதம் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னும் போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒழுங்கா உட்காருங்க, உண்மையிலேயே யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்கும் போது நான் தான் கொலை பண்ணேன், அவன் அந்த எம்எம்எஸ்க்கு பதிலா என்ன ரேப் பண்ண பார்த்தான், நான் தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக புடிச்சு தள்ளி விட்டேன், அப்பதான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்மா சூப்பர், நீ புது புது கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, உன் புருஷன் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு உன்னுடைய கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்டாட்டி நிறைய வீட்லயே இருக்க மாட்டா, எப்பயுமே வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா, இதுக்கு நடுவுல தான் பிஜின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா, ஆதாவும் இவனும் நல்லாவே பழக ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்றான். இந்த டைம்ல தான் அந்த பக்கத்து வீட்டுக்கார ராணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு பெட்ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா ஒரு கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ற விஷயத்த பொண்டாட்டி பார்த்துட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, கேமராவை அந்த வீட்டு பக்கமா காமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம், நவுந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது, கிடையாது நீ என்ன ரெக்கார்ட் பண்ணன்னு பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ல ஓங்கி ஒரே போடு இந்த பொண்ணு போயிட்டு கீழே விழுந்து மண்டையில காயம்படுது. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க, யாருன்னு போன் அட்டென்ட் பண்ணா இந்த லேடியோடைய அண்ணன் கால் பண்றான், ஏமா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமேட்டுக்கா போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். தங்கச்சி கண்டிப்பா சந்தோஷமா இல்ல, ஏதோ ப்ராப்ளம் போல, நம்ம உடனே கிளம்பி போயிட்டு தங்கச்சிக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆதா வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டே இருக்கும் போது இவன் பின்னாடியே போயிட்டு, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இல்ல முக்கியமான விஷயத்த காமிக்கணும், இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் பார்க்க எனக்கு டைமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்புவீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் வேண்டா வெறுப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லா ரொமான்ஸ் பண்ண விஷயத்த பக்காவா கேப்சர் பண்ணிருக்கான். இத பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆவ, என்ன மேடம் வெறும் ட்ரைலரை பார்த்தே இப்படி ஷாக் ஆவறீங்க அப்படின்னா மெயின் பிக்சரை பார்த்தா அலந்து போயிடுவீங்க போல, எப்படி பக்காவா ரெக்கார்ட் பண்ணிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யார் நீ எதுக்கே இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த வீடியோவை வெளியாட்டியும் காட்டக்கூடாது, நெட்ல அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பையன் கூட நீங்க என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்த ஏன் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி காதாமட்டிலே ஒரு போடு போட்டு, இங்க பாரு நீ ரெக்கார்ட் பண்ண வீடியோ ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, உன்ன மாதிரியே நீ ரெக்கார்ட் பண்ண அந்த கேமரா இருக்கு இல்லையா அந்த குவாலிட்டி கூட ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, அதுல என் ஃபேஸ் கூட சரியா தெரியவே இல்ல, அடுத்த வாட்டி என்ன பண்ணு இன்னும் கொஞ்சம் லைட்லாம் செட் பண்ணி நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லு எப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி கொடுக்குறேன், பக்காவா ரெக்கார்ட் பண்ணி எந்த வெப்சைட்ல வேணா அப்லோட் பண்ணிக்கோ, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட யாரா இவ வந்துட்டு ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அது வீடியோவா எடுத்து காமிச்சா மதிக்காம போயிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையா காண்டாகிறான். இப்ப இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இந்த ராணாவும் பாக்குறான், நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் வந்துட்டு ஆதாவுடைய பாய் ஃப்ரெண்டு, பேரு ராபின், மும்பைல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவங்க அப்பாக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்கு, எக்கச்சக்கமா பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணுக்கு தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக அந்த பொண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு எப்படி உன் கூட ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க வாழ்க்கை முழுக்க ஒன்னா இருக்கணும், இப்படியே அஃபேர் வச்சுக்கணும் அப்படின்னா நினைக்கவே கிடையாது, திடீர்னு அந்த பொண்ணு அந்த பணக்கார வீட்டு பையனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறா, கூடிய சீக்கிரமே நான் அவனை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்க போறேன், நீயும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு அப்படின்னு தான் பேசிட்டே இருக்கும் போது, திடீர்னு இந்த ராணா இருக்கான் இல்லையா, இவன் செமையா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நாள் அந்த ராபின் கூடவே கார்ல வந்து இறங்கும் போது இந்த விஷயத்த பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்து நடுங்குறா, உனக்கு ராணாவை தெரியுமா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்காராம், பயங்கரமா பேசிட்டாரு, செமையா ஃபன் பண்றாரு, சரி ஓகேவா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு பாருக்கு போறாங்க. இதே டைம்ல ராணா வந்துட்டு இந்த பொண்ணுடைய போனுக்கு அந்த வீடியோவை எம்எம்எஸ்ஆ பண்றான். இந்த பொண்ணு திருப்பி கால் பண்ணி, டேய் உனக்கு என்னதான்டா வேணும், ஏன்டா தொலை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு நீ சொன்ன மாதிரி நான் ஒரு கேவலமான ஆளு, நான் ரெக்கார்ட் பண்ண கேமராவும் கேவலமான குவாலிட்டி, அதுல உன் ஃபேஸ் சரியா தெரியல, லைட்டிங் சரி கிடையாது, எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த கேவலமான வீடியோவை காமிக்கும் போது உன் பாய் ஃப்ரெண்டு நீ தானே கண்டுபிடிப்பானா புரிய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு பதறுது, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், இப்போ போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ராணாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ராணா வந்துட்டு ஒன்னு உன் பொண்டாட்டி கிட்ட மாட்டி விட்டுருவேன், இல்லனா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் காமிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நீ ஏதாவது பண்ணு, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன், ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல போலீஸ் கேக்குறாரு, ஆமா கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணா அவனால எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராதுன்னு தான் பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து இந்த போலீஸ்காரனுடைய காதை புடிச்சு கடிச்சு ஏதோ சொல்றாங்க. உடனே இந்த
போலீஸ்காரன் எந்திரிச்சு போயிட்டு நீ நல்லாவே நடிக்கிற, அந்த ராணா கொலை செய்யப்பட்ட டைம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டிசம்பர் 13ஆம் தேதி நைட்டு 8 to 10 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அந்த டைம்ல நீ உன் வீட்ல கிடையாது, உன்னுடைய அபார்ட்மெண்ட்லயே கிடையாது, ஆபீஸ்ல இருந்திருக்க, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்து எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நீ அந்த டைம்ல உன் ஊருக்குள்ளேயே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் கொலை பண்ணல, எனக்கு கொலை பண்ற அளவுக்கு தைரியமும் கிடையாது, அதே போலதான் என்னுடைய பொண்டாட்டியும் அவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும் போது எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்க, யாராவது என் பொண்டாட்டியை மாட்டி ஒண்ணும் அப்படின்னு கூட பிளான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போ சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, இங்க விசாரிச்செல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நேரா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 13ஆம் தேதி நைட்டு யாரு வந்தா, 6 மணிக்கு மேல புதுசா யாராவது அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்றாரு. ரிஜிஸ்டர்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் திருட்டுத்தனமா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வரான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் யாருன்னு கேட்கும் போது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க யாருக்குமே தெரியவே இல்ல. இதே டைம்ல அந்த லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த போலீஸ் பார்த்துட்டு, இப்போ நீ எதுக்காக இங்க வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் கேக்குறாரு, ஏமா இப்போ கீழே வந்தன்னு கேட்கும் போது, உங்க குழந்தை தான் உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா, அதான் வேற வழி இல்லாம கீழே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, மேலதானே வச்சிட்டு இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த போலீஸ் ஒருத்தன் எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள வந்தான் பாத்தீங்களா, அவனுடைய போட்டோவை காமிக்கும் போது நான் பார்த்தது கிடையாது, இவன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இங்க எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஃபாரன்சிக் போறாங்க. அங்க போனா ஃபாரன்சிக் டாக்டர் கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தான் இந்த ராணாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்கான காலடி தடம், கை தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவா மேட்ச் ஆகுது, 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா நிரூபிக்க நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா ராணாவை கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதம் கிடைச்சா கண்டுபிடிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமான்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த ஆயுதத்தை தேடுவோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆதாவும் பாய் ஃப்ரெண்டும் எங்க இருக்காங்க, கான்டாக்ட் டீடைல் கண்டுபிடிக்க சொன்னே, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும் போது கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கியாச்சு, கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, எங்க தேடியும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியல, பாய் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வழக்கமா ஒரு பாருக்கு போவானா, அங்க போயிட்டு விசாரிக்கும் போது அவர் டெய்லி இங்க தான் பாருக்கு வருவாரு, நைட் ஆனா கண்டிப்பா வருவாரு, ஆனா 4-5 நாளா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, பாரு பக்கம் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்ப இங்க வந்தானா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணாவுடைய மனைவியுடைய அண்ணனையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனைவி கிட்ட நீ தான் கொலை பண்ணியா, அவனை போட்டு சமயம் அடிப்பான், எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. கோவத்துல நீ தான் புருஷனை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனை கேள்விப்பட்டது கிடையாதா, அவன் என்ன அடிப்பான், டார்ச்சர் பண்ணுவான், அதுக்காக நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உன்னை தவிர அவனை கொலை பண்றதுக்கு யாருக்குமே மோட்டிவ் கிடையாது, அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராணா அந்த வீடியோலாம் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இந்த கேமரால அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது இந்த ஆளு சைலண்டா பின்னாடி வந்து தலையில சரக்க ஊத்திட்டு, என்னம்மா அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்றியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்கும் போது, அட கர்மம் முடிச்சவனே ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க, சரியான காம கரப்பாம்பூச்சி அரைப்ப போல என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை உன்னை யாரு எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சரியான அடி அடிக்கும் போது, இப்போ இந்த பொண்ணுடைய அண்ணன் அங்க வந்து என் தங்கச்சியவே அடிக்கிறியா, தங்கச்சி மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலன் போலக்க 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அண்ணன்காரன் கடைசியா கண்ணை தூக்கி நீட்டுறான், உன்னை ஷூட் பண்றவன்டா அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் புருஷனை கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்டாட்டிக்காரி தான் தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்பி போயிட்டோம், திரும்ப வரவே கிடையாது, நாங்க எதுக்காக அவரை கொலை பண்ண போறோம், என் புருஷன் என்னதா இருந்தாலும் என் புருஷனை நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்தது அந்த அண்ணன்காரனை பொழந்து விசாரிக்கிறாங்க. அவனும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான், நான் கண்ணை காமிச்சு மிரட்டினேன், எல்லாமே உண்மைதான், ஆனா நான் அவனை கொலை பண்ணல, என் தங்கச்சி தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, நீ கொலை பண்ணல, அவர் இறந்து போன டைம்ல நீ அங்க இல்ல அப்படின்றதுக்கு என்ன அலிபை இருக்கு, யாராவது பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு நைட்டு முழுக்க என் தங்கச்சி நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் ஒரு பார்ல இருந்தேன், அங்க வேணா போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த ராபின் வழக்கமா போற பாருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த பாரை சேர்ந்தவங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணும்போது அவனை போயிட்டு தூக்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவன் போலீஸை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறான். அவனை விரட்டி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து போட்டு பொலன்னு பொலந்து விசாரிக்கும் போது நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். நான் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க கூட நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு என்ன ஏமாத்துறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதனாலேயே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு அந்த பொண்ணை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருன்னு முழுமையா தெரிஞ்சுக்க நினைச்சேன். அப்புறம் தான் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மூலமா எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா கௌதம்க்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. ரெண்டு பேரும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் ஆதாரத்தோட அந்த இன்வெஸ்டிகேட்டர் ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கவே கிடையாது. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியாது. நானும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணல, அந்த பொண்ணும் எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இப்போ ஆதா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த பொண்ணு என்னுடைய அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது உண்மையை சொல்றான்னு விசாரிக்கிறாங்க. இதே டைம்ல ஆதாவுடைய போன் ஆன் ஆயிடுச்சு. நபி மும்பையில தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி லொகேஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு பையன் கையில அந்த போனை வச்சிருக்கான். டேய் குட்டி குஞ்சான், இந்த போன் எப்படி உன் கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு பெரிய பங்களா வீட்டை பத்தி சொல்றான். அந்த வீட்டு வாசல் இருந்து தான் இந்த போனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு போறாங்க. ஒரு பெரிய மாளிகை வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீட்டு வாசல்ல கடந்தது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த வீட்டுடைய வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது ஐயா வந்துட்டு கனடா போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லனா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் வருவாரு. மத்தபடி நான் தான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன், கிளீனா வச்சுக்கிறேன், எல்லா வேலையும் நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல வேற யாராவது இந்த வீட்டுக்கு வருவாங்களா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு மனுஷன் மட்டும் வருவாரு. அவர் யாருன்னு பார்க்கும்போது என் ஓனருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாரு. நான் கால் பண்ணி கேட்பேன், அவனை உள்ளுக்குள்ள விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது நான் கதவை மட்டும் திறந்து விடுவேன், மத்தபடி எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல இந்த போட்டோவை பாரு, இந்த நபரானு பாரு அப்படின்னு சொல்ல ராணாவுடைய போட்டோவை பார்த்துட்டு ஆமா சார் இந்த ஆள் தான் வருவாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க ஏதோ கிரைம் நடந்திருக்கு, இங்க இருக்கிற நிறைய திங்ஸ் உடைஞ்சு போயிருக்கு, பாட்டில் உடைஞ்சு போயிருக்கு, அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரத்த கரையா இருக்கு, அந்த ரத்த கரையை கூட கிளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டு உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. இதே டைம்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு போன் கால் வருது. நீங்க உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போங்க, அங்க ஒரு பொண்ணுடைய டெட் பாடி கிடைக்குதா அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் டீமோட கிளம்பி அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. யாரா இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதா தான் இறந்து கிடக்குறாங்க. இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி இங்க தூயினது போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த போலீஸ்காரன் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இறந்து போயிட்டு ஒரு 4-5 நாளுக்கு மேல இருக்கும், டெட் பாடி வந்துட்டு நாத்தமடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த பொண்ணு ராணாவை கொலை பண்ணல, இங்க வேற என்னமோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தூக்கிட்டு போறாங்க. அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு மெமரி கார்டை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு போட்டு பார்க்கும்போது அந்த ராணாவே வீடியோவை ரெக்கார்ட் பண்றான். இது வரைக்கும் நான் எக்கச்சக்கமான பேருடைய இந்த மாதிரி அந்தரங்க வீடியோக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், முதல் முறையா என்னுடைய வீடியோவை நானே ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஆதா வந்து கதவை தட்டுறாங்க. பரவாயில்லையே டைமுக்கு வந்துட்டியே, ட்ரெஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே சமயா வடிய ஆரம்பிக்கிறான். உனக்காக நான் தனிமையா இந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிருக்கேன், பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு, ரொம்பவே ரொமான்டிக்கான ஈவினிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படியே இந்த ராணா சரக்கு ஊத்தலான்னு பார்க்கும்போது நான் உங்களுக்காக ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாங்கி சரக்க ஊத்த ஆரம்பிக்கிறா. ராணாக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு போல, தம்ம எங்க வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல ஆதா என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் குடிக்கிற சரக்குல மட்டும் ஏதோ ஒரு மயக்க மருந்தை கலந்துடுறாங்க. இப்போ கலந்துடுறாங்க, அவன் தெரியாம குடிச்சிடுறான். குடிச்சவனே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. என்னடி பண்ண, சரக்கு ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கலந்துட்டியான்னு கேட்கும் போது இங்க பாரு, நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன், பிளாக்மெயில் பண்ற எல்லாருமே ஒரே வாட்டி அனுபவிச்சுட்டு அதோட விட்டு போறவங்க கிடையாது. பணமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் வேணும்னு கேட்பீங்க. இப்ப நான் உன்னை அப்படியே விட்டு போனேன் அப்படின்னா நான் தான் பெரிய பிரச்சனைல மாட்டிப்பேன், நான் தான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி மண்டையிலே ஒரு போடு. அப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையோட முடிவுல அந்த பொண்ணு ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்த தூக்கிட்டு வரா. அதே டைம்ல இந்த ராணாவும் சேரை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பயங்கரமா காயம்பட்டு 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுகும் போது இந்த மாதிரி தான் விஷயமாச்சா, 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ராணா மட்டும் கண்ண முடிக்கிறான். அந்த பொண்ணு
பொண்ணு அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறா. என்ன கொலை பண்ணலான்னு வந்த இல்லையா, உன்னை கொலை பண்ணி நீ என்ன எங்க தூக்கி போடுவேன்னு சொன்னியோ அங்கேயே தூக்கி போடுறண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி மண்டையை உடைச்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்கான். இந்த விஷயம் தான் இருக்கு. ஆக்சுவலா ஆதாவை கொலை பண்ணது ராணா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ்க்கு நீதிமன்றம் விசாரிக்க கொடுத்த டைம் முடிஞ்சு மறுபடியும் இயரிங் வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியாலாம் கேட்கும் போது எதுவுமே பேசாம நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க. இப்போ அரசு தரப்பு வக்கீல் நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க அங்க போனீங்க அங்க இருந்தீங்க அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே ஹீரோனுடைய வக்கீல் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் இதை மட்டுமே வச்சு இவங்க தான் அந்த ராணாவை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. போலீஸ் கிட்ட இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. முக்கியமா எந்த ஆயுதத்தால கொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற விஷயமும் போலீஸ்க்கு தெரியாது. அந்த ஆயுதத்தையும் போலீஸ் கண்டே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கும் போது, ஏன்னா போலீஸ் விசாரணையில அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோ ரெக்கார்டை நீங்களும் பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க மட்டும் ஒத்துக்கல, அவங்க ஹஸ்பண்டும் கூட ஒத்துக்கிட்டாரு. எங்கடா பொண்டாட்டி மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் ஒத்துக்கிறதும், புருஷன் மாட்டிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஒத்துக்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு நபரு நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா கூட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்ல குடும்பம், புருஷன் வந்துட்டு கூட இருக்க பொண்ணு கூடயே அஃபேர்ல இருக்கான், அப்படி இருக்கும் போது கூட பொண்டாட்டி ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்கிறாரு. இப்போ ஜட்ஜி வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதம் கிடைச்சதான்னு கேட்கும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிச்சு உண்மையிலேயே ராணாவை யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் பெருசா எந்த ஆதாரமும் கிடையாது, இவங்க தான் ராணாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு விடுவிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க வெளியே போயிட்டே இருக்கும் போது அப்படியே கால் தவறி கீழே ஒழுகுற மாதிரி போறாங்க. அந்த டைம்ல இந்த போலீஸ் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சவரு அந்த குழந்தையுடைய தலையில அந்த கொண்ட ஊசியை சொருகுறாரு. இத பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஒரு பக்கம் சந்தோஷமும் ஆகுறாங்க. அந்த கொண்ட ஊசியை குழந்தையுடைய தலையில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இந்த ராணாவால ஆதாவை அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவன் உன் புருஷனை பத்தின வீடியோ ரெக்கார்ட் இருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினும் கிளம்பி போயிருக்காங்க. அவனும் அவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை போட்டு காமிக்கும் போது அந்த ஆதாவும் ஹீரோவும் ஒன்னா இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு இவங்க செமையா கடுப்பாகிறாங்க, கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல ராணா பின்னாடி பக்கமா வந்து ஹீரோயின் மேல கைய வச்சு அதே போல நம்மளும் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அட படுபாவி பயிலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறாங்க, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில தான் நம்ம ஹீரோயினுடைய கையில காயம் பட்டிருக்கும். இப்போ செமையா கோவப்படுறாங்க, இவன் ரேப் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட ஊசியை பொடுங்கி தாறுமாறா குத்தி அவனை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயம் தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த கேஸ நார்மல் போலீஸ் எடுத்து விசாரிக்கும் போது இந்த கொண்ட ஊசியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த கொண்ட ஊசியை கண்டுபிடிச்சிருப்பாரு. இவங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. ஆனா எதுக்காக இவங்க கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு பார்க்கும்போது என்னதான் நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ஹீரோயினை மாட்டி விடாம இருக்காரு, காப்பாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ராணா சாக வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த இன்வெஸ்டிகேஷன் கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா? இந்த மாதிரி படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.